உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓகே, இன்னைக்கான மெசேஜ் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் டைட்டிலுக்கு ஒரு ரூட் காஸ், எதனால் இந்த மெசேஜ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் தொடங்குவோம் இல்லை யூஸ்வலாக. இன்றைக்கி மெசேஜ் தொடங்குறதுக்கு முன்னாடியே கூட ஒரு வசனம் லூக்கா 13:10-16 பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சில விஷயத்தை மட்டும் இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ண போகிறார். ஒரு அம்மா 18 வருஷமாக கூனாக இருக்கிற ஒரு அம்மா, அந்த அம்மா பார்த்து ஹீல் பண்ணுறார். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த அம்மாவை குணப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு விஷயம், சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். இந்த அம்மா ஒரு எபிரேய ஸ்திரீ தான் இல்லைங்களா? அந்த அம்மா பிறந்ததுலேருந்தே ஆபிரகாமின் குமாரத்தி தான். ஜீனியாலஜி படி பார்த்தா, வம்சாவளி படி பார்த்தா, இந்த அம்மா கூனாக இருந்த 18 வருஷமே ஆபிரகாமின் குமாரத்தி தான். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு தான் இந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தியாக மாறினது போல ஆபிரகாமின் குமாரத்தியான ஒருத்தியை ஓய்வு நாளாக இருந்தால் என்ன, சாத்தான் கட்டி போட்டிருக்க இந்த அம்மாவை விடுவிக்கிறது நியாயம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்சாவளி ஜீனியாலஜிங்கிறனால மட்டும் ஆபிரகாமின் குமாரத்தின் அந்த அம்மா அந்த பொசிஷனை கிளைம் பண்ணிக்க முடியாது. அப்படி அந்த அம்மா கிளைம் பண்ணால் இன்றைக்கி உங்களுக்கு எனக்கும் அந்த கிளைம் எப்படி பண்ண முடியும்? நம்ம புற ஜாதியினர் இல்லையா? விசுவாசத்தின் வழியாய் மட்டுமே அந்த அம்மா ஆபிரகாமின் குமாரத்தை அப்போ கிளைம் ஆகிடுக்கு. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அது பாசிபிள். நான் ஆபிரகாமின் குமாரன், நான் ஆபிரகாமின் குமாரத்தி, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சகல விதமான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக்குள்ள அதிகாரம் எனக்கு உண்டுன்னு நம்ம கிளைம் பண்ண முடியும். சரி, அது ஒன்று. அப்போ அந்த அம்மாவுக்கு பிறந்ததுலேருந்து விசுவாசம் இல்லை, 18 வருஷமாக கூனியாக இருக்குது, எவ்வளவோ குணப்படுத்துகிற வழிகளை பார்த்துருக்கோம், அப்போல்லாம் விசுவாசம் இல்லை. இன்னைக்கு ஏசு கிறிஸ்து பேசுனதை கேட்கும் பொழுது விசுவாசம் வந்திருக்கு. விசுவாசம் வந்த அந்த செகண்டே அந்த அம்மா கூனியாக இருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, நீ குணமாயே ஆகணுமா அப்படின்னு அவர் ஹீல் பண்ணுறார். இதனால தான் நம்ம சொல்கிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும். நான் நல்லவனா, நான் ஒழுங்காக இருக்கேனா, நான் பாவம் பண்ணாமல் இருக்கேனா, நான் நம்மளை பார்த்தா விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியலை. சொல்லப்போனால் இருக்கிற விசுவாசம் கூட கொஞ்சம் டிப்பாகும். நம்ம சரியில்லையோ, நேற்று ஒழுங்கான 5 மணிக்கெலாம் எழுந்து ப்ரேயர் பண்ணோம், இன்றைக்கி 6 மணிக்கு தான் எழுந்திருக்கோம். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் நமக்காக செய்கிறத கேட்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்க பார்க்க விசுவாசத்தின் அளவு உயரும். எப்போ ஏசு கிறிஸ்து பேசினதை அந்த அம்மா கேட்டுச்சோ, நற்செய்தியை கேட்டுச்சோ, அப்போ விசுவாசம் அந்த அம்மாக்கு ரைஸ் ஆகிருக்கு. இன்றைக்கான மெசேஜ் ஃபெய்த் விசுவாசத்தை பற்றி கிடையாது, சரிங்களா? ஆனால் இன்றைக்கான மெசேஜ் கேட்டு யாராவது ஒருத்தருக்கு இத்தனை நாள் இருந்த வெளிச்சம் அதோட ஒரு லெவல் கூட பிரைட்டாக இருக்குது. அதோட நான் சில கட்டுகள்லேருந்து நான் விடுபட்டிருக்கேன். இத்தனை நாள் நான் இந்த விஷயத்தை மனசில் நினச்சி போராடிக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி எனக்கு வெளிச்சம் கிடச்சிருக்குன்னு யாராவது ஒருத்தர் நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட அது மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும், சரிங்களா? இன்றைக்கான டைட்டில் என்னன்னு நம்ம போய்க்கலாம். ஆல் ஆஃப் ஹிம் அண்ட் நன் ஆஃப் மீ. நான் இல்லை, எல்லாம் அவர் தான். என்னால் ஒன்றும் இல்லை, அவர் மூலமாக நான் ஏதாவது பண்ணால் தான் உண்டு. நான் பை மை செல்ஃப் ஐ எம் நத்திங். அவர் இல்லாமல் நான் ஒன்றும் இல்லை. அவர் தான் எனக்குள்ளே கம்ப்ளீட்டாக இருக்கார். அவரை தான் நான் நோக்கி பார்க்குறேன், அவரால் தான் எல்லாம். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம
இந்த ரெவலேஷன் இப்போது பழைய ஏற்பாட்டில் சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும், புதிய ஏற்பாட்டில் அதே விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் இல்லைங்களா? இந்த தேவாதி தேவனுடைய அன்பு, அவரோட மன இஷ்டம், அவருடைய ஆசை ப்ராக்ரஸிவாக எப்படி ரிவீல் ஆயிருக்குன்னு பாருங்கள். அவர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், வானத்தையும் பூமியையும் படைத்தவர், அவ்வளோ எவ்வளவோ மகத்துவமானவர். நம்ம மூளையினால் சயின்ஸ்னால் காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவர் பரிசுத்தர், அவர் மகத்துவமானவர். ஆனால் அவரோட இஷ்டம் என்ன? அவர் எங்கே தான் வாசம் பண்ணணும், யார் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்க்குறாருன்னு பாருங்கள். ஆதியாகமம் 3:8 இது பேக்ட்ராப் பார்த்திங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் இதை சாப்பிடக்கூடாது, சரிங்களா? இதை சாப்பிடக்கூடாது. 2 பேர் தான் நம்மளுக்கு தெரிஞ்சு, என்ன நாளும் பண்ணிக்கலாம், இது ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம பசங்க என்ன பண்ணாங்க? அதை பறித்து சாப்பிட்டாங்க. யூஸ்வலாகவே அவர் இவங்க கூட வந்து ஒரு கூல் டே, ஒரு ஈவினிங் ப்ரீஸ், நல்ல ஒரு மிதமான நேரத்தில் வந்து பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதை அவங்க பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்க தானே? இது தப்பு தானே? தப்புன்னு அவர் கோச்சிக்கிட்டு வராமல் தானே இருக்கணும். எப்பொழுதும் பண்ணுற மாதிரி அவர் வந்து அவங்களோட ஃபெலோஷிப் பண்ணாமல் அவர் விலகி தானே இருந்திருக்கணும். கரெக்டாக? அப்படி தான் நம்ம பொதுவாக நினைப்போம். நம்ம ரிலிஜியன், மதம், போதனை அப்படின்னு பார்த்துட்டா, அவன் தப்பு பண்ணிட்டான், இவர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், இவர் வந்திருக்கக்கூடாது. ஆனால் அவர் என்ன பண்ணார்? அவர் வந்தார். ஸோ நீங்கள் நான் போய் துணிஞ்சு தப்பு பண்ணலான்னு நான் சொல்ல வர கிடையாது. இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம தப்பே பண்ணியிருந்தாலும் நம்ம கூட ஃபெலோஷிப் பண்ணுறதுக்கு, நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிறதுக்கு, வர்றதுக்கு அவர் தயாராக இருக்கார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? ஐயா நம்ம சரியில்லை, அவர் செய்யக்கூடாதுன்னு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு ஓடி ஒளிகிறான். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். எவ்ரி டே ஹீ வாண்ட்ஸ் டு ஃபெலோஷிப் வித் யூ. உங்களோட, என்னோட அவர் இந்த மாதிரி உரையாடணும், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார். ஃபஸ்ட்டு லெவல், சரிங்களா? இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, அவர் வந்தாலும் இவங்க ஓடி போய் ஒளிகிறாங்க. இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதுக்கு மேலே அடுத்த லெவல் பாருங்கள். இஸ்ரவேலர் ஏத்துலேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ்டு லேண்ட், கர்த்தர் நீங்கள் சுதந்திரிச்சிருக்குவீங்கன்னு சொன்ன தேசத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. போகிற இடத்துல எல்லாம் அவங்க எப்படி தான் இருக்க முடியும்? வனாந்தரத்தில் கைக்கு கிடைச்சதை வச்சு ஒரு டென்ட் போட்டு அங்கங்கே இருக்க முடியும். நீ ஒன்றுமில்லாத மனுஷன் டென்ட் அடிச்சிருக்கிற தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், நீ முடிச்சுட்டு நீ ப்ராப்பரான இடத்துக்கு வா, அங்கே உன்னை மீட் பண்ணுறேன்னு சொன்னார்னு நினைக்கிறீங்களா? யாத்ராகமம் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. நீ டென்ட்டில் இருக்கியா தம்பி? நானும் நீ ட்ராவல் பண்ணும்போது ஒன்றை மாதிரியே ஒரு டென்ட்டில் கூடவே வர்றேன். அப்போது நீங்கள் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போகிறீங்க, நீங்கள் ஒரு ட்ரபிள் டைம்ஸில் இருக்கீங்கன்னா அவர் உங்கள் கூட வந்துட்டுருக்கார். அவர் உங்கள் கூடயே உங்களை பிடிச்சி உங்களை கைத்தாங்கள உங்கள் கூட வந்துட்டுருக்கார். இதை நம்ம பார்க்குறோமா? பிரச்சனைகளை நோக்கி பார்க்குறோமா? சரி, ஒரு டென்ட் போட்டாச்சு. சரி, நான் என்னுடைய சிங்காசனத்தில் இருக்கேன், அப்பப்போ வந்துட்டு போகிறேன். கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. அவங்க போகும்போதெல்லாம் மேகஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக அவங்கள கூட வழி நடத்தினார். எப்போ அந்த மேகஸ்தம்பம் எழும்புதோ அப்போ தான் அவங்க பிரயாணம் பண்ணுறாங்க. அப்போது எப்பொழுதுமே அவங்க கூட இருக்கிறார், அவங்கள வழி நடத்துகிறார். சரிங்களா? சரி, இது போதுமா? அவங்க போய் அவங்களுக்கு சுதந்திரிக்கப்பட்ட தேசத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ they will be living in a concrete house. ஒரு வீடு கட்டி அங்கே வாசஸ்தலம் பண்ணுவாங்களா? இத்தனை நாள் தோட்டத்தில் வந்து பேசினவர், அடுத்து நீ டென்ட் போட்டிருக்கியா, நானும் டென்ட்டில் வந்து பேசுகிறேன்னு சொன்னவர். உனக்கு ஒரு வீடு இருக்கா? சரி, எனக்கு ஒரு வீடு, நான் அங்கே இருக்கிறேன், ஒன்றை மாதிரியே.
1 ராஜாக்கள் 8:10-11 பார்த்தீங்கன்னா சாலமோன் கட்டின ஆலயம். எப்போ அங்கே அந்த டெபர்நாக்கிள் டென்ட்டுக்கு மேலே கர்த்தருடைய மகிமை நிறைந்ததோ அதே மாதிரி மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இப்போது டென்ட்லேருந்து ப்ராக்ரஸ் ஆகி மனுஷன் ஒரு கான்க்ரீட் வீட்டுக்கு வர்றான். இவரும் வா என்னோட ஆலயம், இந்த இடத்துல நான் இருக்கிறேன், மகிமை நிறைஞ்சிருக்கிறது. இது போதுமா? பத்தலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரதர், அடுத்த ஸ்லைட் பிரதர். யோவான் 1:14 மட்டும் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இவ்வளோ நாள் தேவன், நான் மனுஷன், நான் மாம்சம் இரத்தம் சதயமுள்ள மனுஷன், அவர் என் கூட இருந்தால் கூட என்னோட கஷ்டம் அவருக்கு என்ன தெரிய போகுது, அவர் தேவன் அப்படிங்கிற மாதிரி கூட இத்தனை நாள் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு ஒரு மனுஷனாக வந்து மனுஷனாகவே வாசம் பண்ணினார். ப்ராக்ரஸிவ். தோட்டத்திலேருந்து, டென்ட்லேருந்து, ஒரு கான்க்ரீட் வீட்டிலேருந்து ஒரு மனுஷனாகவே, ரத்தமும் சதையும் உள்ள ஒரு மனுஷனாகவே வந்து நம்மளுக்குள்ளே வாசம் பண்ணார். இது போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அப்போஸ்தலர் 2:1-4 வாசித்தீங்கன்னா, பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். இப்போ ஒரு தோட்டத்திலிருந்து, டென்ட்லேருந்து, ஒரு கான்க்ரீட் வீட்டிலேருந்து உன் கூட சக மனுஷன் மாதிரி வந்தது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே, அந்த சீஷர்களுக்குள்ளேயே ஆவியானவர் வந்து வாசம் பண்ணார். சரிங்களா? ஹையஸ்ட் லெவல் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். இப்போது நம்ம சபையில் பாஸ்டருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு வசனம் தெளிவாக தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதான பிரதர். யாராவது ஒருத்தர் அவங்கெல்லாம் அப்போஸ்தலர்கள், அவங்கெல்லாம் பெரிய ஆளுக, நான் சாதாரண மனுஷன், நான் ஒன்றும் ஆவியானவர் வேணும்னு வேண்டுதல் இல்லை. தான் அங்கே கூட ஒரு ஃபுல் நைட் ஜபம் வச்சாங்க. ஆவியானவரை வாங்க ஆவியானவரேன்னு கேட்ட ஒரு ஜபம். எனக்குள்ள ஆவியானவர் இருக்காரா, நான் எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அப்படின்னு யாருக்காவது ஒருத்தருக்கு கேள்வி இருந்தால் இந்த வரக்கூடிய ஸ்லைட்ஸ் அதை ரிசால்வ் பண்ணும். எப்படி ஆவியானவரை பெற்றுக்கொள்வது? இன்னைக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்காரா இல்லையா, இந்த கேள்வி யாருக்காவது இருந்ததுனால் இப்போது அதை நம்ம சரிப்படுத்திடலாம். சரிங்க? எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அஸ்யூஷல் நாகன்னு சொல்கிற மாதிரி இதோட இங்கிலீஷ் வேர்ஷன். எனக்கு சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விளங்குது, விசுவாசிலானும் விளங்குது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஏற்கனவே நான் போன பிறகு உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை தருவேன் வாக்குத்தத்தம் பண்ணினார். பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எனக்கு கொஞ்சம் விளங்கலை. சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குச்சதில்லை, எனக்கு கொஞ்சம் விளங்கலை. பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த இங்கிலீஷ் ரிவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா, அண்ட் நவ் யூ ஜென்டைல்ஸ், புறஜாதியான நீங்கள், have also heard the truth, சத்தியத்தை கேட்டீங்க. புறஜாதியான நீங்களும் சத்தியத்தை கேட்டீங்க. the good news, என்ன குட் நியூஸ்? God saves you, தேவன் ரட்சிக்கிறார்னு கேட்டீங்க. and when you believed in Christ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிச்ச பொழுது he identified you as his own. எப்போ விசுவாசிச்சிங்களோ அப்போ அவர் உங்களை தன்னுடையவராக ஏற்றுக்கொண்டு, he identified you as his own. எப்படி அவர் உங்களை தன்னை சார்ந்தவர்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார்னா,
பை கிவிங் யூ த ஹோலி ஸ்பிரிட், உங்களுக்கு ஆவியானவரை தந்து நீங்கள் என்னுடைய பிள்ளைங்கப்பா அப்படின்னு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். இதைத்தான் அங்கே ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டீர்கள், நீங்களும் நானும் அவருடையவர் அப்படின்னு அவர் எப்படி அங்கீகாரப்படுத்தினார்னா ஆவியானவரை கொடுத்ததன் மூலம். அப்போ எப்போ ஆவியானவரை கொடுத்தார், எப்போ ஏசு ரட்சிக்கிறார் அப்படின்னு நீங்கள் கேட்டு ஏசு கிறிஸ்துவை விசுவசிச்சிங்களோ அப்போவே ஆவியானவரை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்துட்டார். சில சமயம் வீட்டில் வயசானவங்க மூக்கு கண்ணாடியை தேடி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். தலையில் இப்படி குத்தி வச்சுருப்பாங்க. குத்தி வச்சுட்டு வீடு முழுசும் கண்ணாடியை தேடுவாங்க. என் கண்ணாடியை காணாப்பா, யாராவது உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது எந்த அவங்க தலையில் தானே கண்ணாடி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆவியானவரே வாங்க வாங்க வாங்கன்னு உருண்டு புரண்டு என்ன உள்ளே இருக்கேன்டா, டேய் நான் உள்ளே தான் இருக்கேன், எங்கே போய் தேடுற அப்படின்னு கேட்பா. எப்போ நீங்கள் விசுவசிங்களோ அப்போவே உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட்டாகி விட்டது. சரிங்களா? இன்னும் ஒரு வசனம் ஒரு இடத்துல பார்த்து நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:38, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இப்போ இங்கேயும் வரம், பரிசுத்தாவின் வரம் அப்படின்னா பரிசுத்தாவின் கனிகள், பரிசுத்தாவின் வரத்தையா இல்லை பரிசுத்த ஆவியையே ஒரு வரமாக பெற்றுக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இங்கிலீஷ் ரிவிஷன். பீட்டர் ரிப்ளைட், ஈச் ஆஃப் யூ மஸ்ட் ரிப்பெண்ட் ஆஃப் யுவர் சின்ஸ், மனம் திரும்பு, பாவத்தை விட்டு விலகு, அண்ட் டேர்ன் டு காட், கர்த்தரை நோக்கி பார், அண்ட் பி பேப்டைஸ்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறு. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறுறது எதுக்காக வாங்க? ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இத்தனை நாள் நம்ம பாவி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்னை ரட்சிக்கிறார் அப்படின்னு விசுவசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறும் பொழுது என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நான் பரிசுத்தவானாகிறேன், நான் நீதிமான். நான் பாவி, இப்போ நான் நீதிமான். இதுக்கு பேர் தான் மனம் திருந்துதல். இத்தனை நாள் ஒன்றை நம்ம பிடிச்சிட்ருப்போம். நம்ம யாருங்கிறது நம்ம செய்கிறத பொறுத்து கிடையாது, நம்ம செய்கையே நம்மளோட ஐடென்டிட்டியை பொறுத்தது. நான் யாருன்னு நினைக்கிறேனோ என் செய்கை அதை பேஸ் பண்ணி தான் வரும். நான் பாவி, பாவம் செய்கிறது என்னோட இயல்பு அப்படின்னு ஆகிப்போம். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் பாவத்திற்கு அப்பாற்பட்டவன், நான் பரிசுத்தவான், அவரை போல நான். அப்போது என்னுடைய செய்கை எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னா என்னுடைய ஐடென்டிட்டி என்ன. நேற்று வரைக்கும் ஏசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் அப்படிங்கிறது தெரியாமல் நான் பாவியாக இருந்தேன். இப்போ ஏசு என்னை ரட்சிக்கிறார், ஏசு கிறிஸ்து நாமத்தினால நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான். என் மனம் மாறுகிறது. நேற்று இருந்த தாட் ப்ராசஸ் வேறு, இப்போ இருக்கிற தாட் ப்ராசஸ் வேறு. சரிங்களா? அப்போது ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ், பாவ மன்னிப்பு கிடைக்கிது. தென் யூ வில் ரிசீவ் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? ஹோலி ஸ்பிரிட்டை உங்களுக்கு கிஃப்டாக, இலவச இணைப்பாக உங்களுக்கு தர்றார். எப்போ? நீங்கள் ஏசு கிறிஸ்து ரட்சிக்கிறார்னு சொல்லி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெறும் பொழுது. இப்போது எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறா இல்லையான்னு யாராவது சொன்னீங்கன்னா அது தப்பு. எப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவன் ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ உங்களுக்கு நான் பாவி இல்லை, நான் குப்பை துரும்பு தூசி இல்லை, நான் அவருடைய பிள்ளை அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அப்போவே உங்களுக்குள்ள ஆவியானவர் கொடுக்கப்பட்டு விட்டார், உங்களுக்குள்ள தான் இருக்கார். இப்போது ஒருத்தர்கிட்ட ஒரு பெரிய சொத்து இருக்குது, அவங்க அப்பாட்ட ஒரு பேங்க்கில் பெரிய அமௌண்ட் இருக்குது, அவங்க அப்பா ஒரு நார்மல் மனுஷர் மாதிரி தான் இருந்தார், இறந்து போயிட்டார். இப்போ அதெல்லாம் வில் படி பையனுக்கு வருது. பையனுக்கு தெரிலன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பணக்காரனாக இருந்தும் அவன் ஒரு நார்மல் லைஃப் தான் வாழ முடியும். அவன் ஏழையா, கோடிக்கணக்காக அவன்கிட்ட அக்கௌண்ட்டில் இருக்குது. நீங்கள் ஆவியானவரை எடுத்து பயன்படுத்தலை, ஆவியானவரை உங்களை வழிநடத்த விடலை, நீங்கள் ஆவியானவரை டார்மெண்ட்டாக வச்சுட்டு இருக்கார், அவர் ஒரு ஓரமாக இருக்கார். நீங்கள் உங்கள் வேலையை உலகத்தரமாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
இந்த ஆவியின் கனிகளை ரியலைஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? இப்போது ஆவியானவர் உள்ளே இருக்காருங்கிறது உண்மை. நீங்கள் அவரை வல்லமையாக செயல்பட விடணும். எப்படி விட முடியும்னா, எங்கே இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுகிறாரோ அங்கெல்லாம் ஆவியானவர் அற்புதமாக இருந்துச்சு வேலை பார்ப்பார். சரிங்களா? அப்போது இன்றைக்கி டவுட்டே இருக்கக்கூடாது, ஆவியானவர் இருக்காரா இல்லையா, ஆவியானவரை எப்படி பெற்றுக்கொள்வது. யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு ஓரத்தில் ஒரு டவுட் இருந்தால் கூட இன்றைக்கி அது கிளியராக இருக்கணும். சரிங்களா? எல்லாரும் விழிச்சிருக்கீங்களா? ஓகே. நான் சொல்வேன் தெரியுமா, யூஸ்வலாக இப்போ இந்த மெசேஜுக்கான டைட்டிலுக்கான காரணத்தை சொல்லாமல் நான் போயிட்டேன்ல. இந்த உலகம் இன்னும் பொல்லாங்கனோட அதிகாரத்தின் கீழே தான் இருக்குது. இன்றைக்கி ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் அது பொல்லாங்கன் கொண்டு வர்றது. இதில் அவன் பொல்லாங்கன், அவன் திருடன் அப்படின்னா நம்ம பார்வையில் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரும் ரட்சராக ஏற்றுக்கொண்டவங்க பார்வையில் மட்டும் இல்லை, அவனை சில பேர் சார்ந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் அவன் பொல்லாதவன் தான் யாருக்காக இருந்தாலும். சரிங்களா? ஸோ இப்போ ஊரில் ஒரு பிரச்சனை, ஒரு நிலநடுக்கம், பூகம்பம், ஒரு சுனாமி, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா பொல்லாங்கனால் கொண்டு வரப்பட்டது மட்டும்தான். சரிங்களா? இப்போ உலகத்தானமானோர், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகரும் ஏற்றுக்கொள்ளாதோர் இந்த பொல்லாங்கனோட பிடியில் கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் விசுவாசிகள், இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரும் ரட்சகராகவும் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ யாராவது ஒரு விசுவாசியோ இல்லை யாராவது கர்த்தருக்குள்ளே புதுசாக வந்தவங்களோ நான் இந்த பாடுகள் படுறேன் அப்படின்னு வந்து பாஸ்டர் மேடம்கிட்ட பேசுவாங்கல்ல, அதை கேட்கும்போது உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு போராட்டத்தின் பேஸ்டாக இருக்கப்போ தான் ஏன் இப்படி, எதனால் இப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்த மெசேஜ் தான் இது. நான் யூஸ்வலாக சொல்லுவேன், நானோ பாஸ்டரோ மேடமோ அந்த வாரத்துக்கான மெசேஜை டிஸ்கஸ் பண்ணுறது யூஸ்வலாக கிடையாது. இந்த மெசேஜோட கோர் நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை பாஸ்டர் சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் நானும் அவர் வாழ்கிற ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம யார் தான், ஹூ ஆர் வி ரியலி, நீங்களும் நானும் யார் தான். இப்போது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஆண்டவர் எங்கே வாசம் பண்ண விரும்புகிறார், நம்ம கூட எப்படி ஐக்கியமாக இருக்க விரும்புகிறார். நம்ம தொடக்கத்துலேருந்து பார்த்தோம், இன்றைக்கி நம்மளுக்குள்ள ஆவியானவராக இருக்கிற வரைக்கும் பார்த்தாச்சு, நம்மளுக்கெல்லாம் ஆவியானவர் இருக்காருன்னு பார்த்தாச்சு. நம்ம யார் தான் ரியலி அப்படின்னு பார்த்தா 1 கொரிந்தியர் 6:19 பாஸ்டர் சொல்லியிருந்தா கூட, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. தேவனாலே பெற்றது மட்டும் இல்லை, அவர் அந்த காலத்திலன்னு பார்த்தீங்கன்னா ஆவியானவர் சிலர் மேலே நிழலாடுவார், வருவார், அவங்க வல்லமையான காரியம் பண்ணுவாங்க, அவர் போயிடுவார். மேலே உள்ள கிடையாது. சிம்சோன் ஏறி போட்டு ஒரு பெரிய வீட்டு கதவு இல்லை, ஒரு பட்டணத்தோட கதவை பிச்சு எடுத்துக்கிட்டு மலை மேலே ஏறி போவான்னு பார்க்குறோம். அவங்களுக்குள்ள ஆவியானவர் இல்லை, வருவார் போவார். ஆனால் இன்னைக்கு தேவனாலே நம்மளுக்கு நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர் எங்கே தங்கியிருக்கார்? வருவார், அப்பப்போ திருப்பி தேவன்கிட்ட போயிடுவார். இல்லை, அவர் நம்மளுக்குள்ள தான் தங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயம் என்னது? நம்மளுடைய சரீரம். சரிங்களா? இப்போ நம்மளே நம்மளுடையவர்கள் அல்ல. ஏன்னா உங்களையும் என்னையும் காசு கொடுத்து ஒருத்தர் மீட்டு கொண்டார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம். நீங்களும் நானும் ஒரு மிகுந்த ஒரு பாவம் இல்லாத, தனக்குள்ள பாவம் இல்லை, பாவம்னா என்னன்னு தெரியாது, பாவம் பண்ணலை, அவர் நம்மளுக்காக பாவமாக்கப்பட்டார். அவர் இரத்த சிந்தி உங்களையும் என்னை மீட்டு கொண்டார். இன்னைக்கு நம்ம சரீரம் தேவனுடைய ஆலயம்ங்கிறது மட்டும் இல்லை, நம்ம சரீரத்துக்கான ஓனர்ஷிப்பே நம்மள்ட்ட இல்லையா அவர். ஏன்னா விலை கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கினவர் அவர். ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரிங்களா? இப்போது நாம் தேவனுடைய ஆலயம், நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் சொன்னோம். 1 பேதுரு 1:18-19 சொல்லுது, வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அந்த காலத்துலலாம் ஏதாவது மீட்கணுமா?
ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்கணுமா, ஒரு மாடை மீட்கணுமா, இத்தனை நிறையா ஒரு சேக்கல். இல்லை உன் புத்திரனை நீ கர்த்தருக்காக நீ ப்ரேயர் பண்ணியிருந்தீன்னா அதையும் நீ இத்தனை வயசால்னா இவ்வளோ சேக்கலை வச்சு யூ கேன் ரிடீம், மீட்கொள்ள முடியும். அப்படி நம்ம வெளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்பட்டவர்கள் அல்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போது நாம் தேவனுடைய ஆலயம் ஒன்று, ஆவியானவர் பெர்மனெண்ட்டாக தங்கியிருக்கார் ஒன்று. நம்மளுக்கே நம்மளோட சரீரத்தோட ஓனர்ஷிப் கிடையாது. அவர் எனக்குள்ளே இருந்து அவர் என்ன செய்கிறாரோ, ஐ எம் எ வெசல், நான் ஒரு பாத்திரம், நான் ஒரு கருவி அவர் எடுத்து பயன்படுத்துறதுக்கு. நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லையா, விசுவாசிகளே கஷ்டப்படுறது எப்படி. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்தது. நான் தேவனோட ஆலயம், ஆவியானவர் எனக்குள்ளே தங்கியிருக்கார், பொல்லாங்கன்னு என்ன தான் செய்ய முடியும்? அப்படியும் ஏன் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரும் இரட்சகரும் ஏற்றுக்கொண்டவர்கள் இன்னும் ஏன் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது? அப்படி பொல்லாங்கன் என்ன தான் பண்ணிட முடியும்? பொல்லாங்கன் ஏதாவது பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? வாவ், இப்போ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஆச்சரியம். பண்ண முடியவே முடியாது. கரெக்டா? அப்படி இருந்தால் நம்ம ஏங்க போராட்டம் சோதனை? அவன் எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஏன் போராட்டம் சோதனை? ஏதாவது பொல்லாங்கன் பண்ண முடியுமா அப்படின்னா, பொல்லாங்கனால் பண்ண முடியும்னு சில காரியங்களை நான் பார்த்தேன். அப்போது பொல்லாங்கன் எதை பண்ண முடியும், அப்படி பொல்லாங்கன் பண்ண வரும்போது எப்படி மேற்கொள்வது, இதற்காக தான் இந்த மெசேஜ். ஆனால் இந்த ஒரு ஸ்லைடு சொன்னால் இந்த மீதி பேஸ், அவர் எவ்வளோ வாஞ்சியாக இருக்கார், நம்ம கூடவே இருக்குன்னு நினைக்கிறார், ஆவியானவர் கொடுத்துருக்கார், நம்ம அவரோட ஆலயமாக இருக்கிறோம். இப்படிப்பட்ட நம்ம இதை மேற்கொள்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, என்ன பண்ண முடியும்? இந்த ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் படைக்கப்பட்டாங்கல்ல, அவங்களுக்கு நெருக்கடி, அவங்களுக்கு ஒரு இது அந்த காலத்தில் இதை வந்து நான் நெருக்கடியோ அப்ரெஷனோ ஹராஸ்மெண்ட்டோ, ஒரு நெருக்கடியோ ஒரு தொல்லையோன்னு சொல்ல முடியாது. தட் வில் ஈவன் ஃபால் அண்டர் டெம்ப்டேஷன், அவங்கள டெம்ப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இன்னைக்கு அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இன்னைக்கு வெளியிலேருந்து தொல்லைகள் வர முடியும். அன்னைக்கு அவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. அந்த பாம்பு சர்ப்பமானவன் பொல்லாங்கனுக்கு இடம் கொடுத்துட்டான். ஸோ ஹீ ஆக்ட்ஸ் ஆன் சேட்டன்ஸ் பிஹாஃப். சாத்தானோட ஏஜெண்ட்டாக அங்கே வந்து வேலை பார்த்தது யார்? பாம்பு. இப்போ இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ ஆண்டவர் வச்சரை ஏற்றுக்கொண்டு நம்ம இருக்கோம். உலகத்தார் இருக்காங்க. வீட்டில் ஜெபிக்கக்கூடாது. ஜெபிக்கிறதா இருந்தால், ஒரு ஜெபக்கூட்டமாக இருந்தால் சர்ச் அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ண ஒரு இடத்தெல்லாம் வந்து பண்ணணும். இது நெருக்கடியா இல்லையா? நெருக்கடி தான் இல்லைங்களா? இது கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த பொல்லாத மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளை நெருக்கிறது சகஜம், சாதாரணம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இதை சொன்னால் சில பேர் வந்து என் மேலே கோவம் கூட பண்ண முடியும். ஒரு சினிமாவில் ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹீரோவை பார்த்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. இவன் மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க. அவனை பழி வாங்கணும் அந்த பொண்ணு. இல்லை கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு விட்டு போயிட்டான் வைங்க, அவனை பழி வாங்கணும். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவனோட ஃபோட்டோ எடுத்து வச்சு குத்திக்கிட்டு இருக்கும். எனக்கு எப்போ பக்கம் வருதோ ஒரு குத்து எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி. பொல்லாங்கனால் அவரை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியலை. அவரோட சாயலில் நம்ம இருக்கோம் இல்லையா? இப்போ உங்களை என்னையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாலே அந்த மடையனுக்கு ஒரு சந்தோஷம். அவருடைய சாயலில் இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் காப்பியை நான் அட்டாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போது மற்றவங்க தே ஈல்டு. கர்த்தரை புரிஞ்சுக்காதவங்க, ஏசு கிறிஸ்துவ அறியாதவங்க, புரிஞ்சுக்காதவங்க இது கரெக்டு தான் நினச்சி தான் செய்வாங்க. ஆனால் ஆக்சுவலாக நம்மளுக்கு நெருக்கடியாக தொல்லையாக இருக்கும். இப்படி வெளியிலேருந்து நெருக்கடி தொல்லை வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் ரீசெண்டாக கேட்டது, ஒரு கிறிஸ்துவ மதம் அல்லாத ஒரு மதம் சார்ந்த ஒரு ஸ்கூலோ காலேஜோ, அந்த பிரின்சிபல், அந்த கரஸ்பாண்டண்ட்
அவங்களோட நம்மளுக்கு தான் நாளைக்கு ஒரு விசேஷம் இருக்குல்ல, அந்த மாதிரி விசேஷம் இங்கே நாங்கள் ஒரு சிறப்பு பூஜை வைக்கிறோம், எல்லோரும் வாங்க. அங்கே இருக்க ஹெச்ஓடியோ இல்லை டீச்சரோ ஏசு கிறிஸ்து ஆர்டர் வச்சுரம் ஏற்றுக்கொண்டவங்க, சாரி நான் வந்து அந்த இடத்துல நிற்க முடியாது, நீங்கள் பண்ணுறதை பண்ணிக்கங்க, நான் என் வேலையை பார்த்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? சில பேர் என்னத்துக்கடா வம்பு, போய் ஒரு மூக்கில் நின்றுட்டு வந்துடுவோம், ஆண்டவரே பார்த்துக்கங்க ஆண்டவரே. அவருக்கு தெரியும், சரிங்களா, நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்தம். நான் இரத்த சாட்சியாக மறித்தாலும் பரவாயில்ல, நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அவர் உங்களை எப்படி பார்ப்பாரோ அதே மாதிரி தான். ஒரு இடத்துல ஒருத்தன் சொல்லுவான், ஆண்டவரே நீங்கள் தான் உண்மையான தேவன், இந்த தேசத்துலேருந்து ஒரு படி மண் அள்ளிட்டு நான் போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு உண்மையான தேசம். ஆனால் என் ராஜா அவன் சாமியை கும்பிடும்போது கைலாக கொடுத்து நான் தூக்கிட வேண்டியது இருக்கும், அப்போ நான் என்னமோ குனிஞ்சு வணங்குற மாதிரி கூட தோணலாம், கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பா. அதெல்லாம் கூடாதுரா, அந்த ராஜா உன் தலையை வெட்டினாலும் சரி நீ அந்த கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னார் நினைக்கிறீங்களா? சமாதானத்தோட போ. அவருக்கு தெரியும் உங்களால் என்ன முடியும்னு தெரியும். பிபினா இப்படி இருக்கணும், சுகர்னா இப்படி இருக்கணும், ஹார்ட் பீட்னா இப்படி இருக்கணும், ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸட் ரேட் கிடையாது. உங்களை படைத்த தேவன் உங்களுடைய அப்பா, உங்களால் என்ன முடியும் தெரியும். நீங்கள் உங்களை குற்றம் பிடிக்காதபடிக்கு எப்படி இருக்க முடியுமோ அப்படி இருங்க. ஆனால் நெருக்கடி வரதான் செய்யும். இப்படி நெருக்கடி வரும் பொழுது நம்ம எப்படி பார்ப்போம்? 1 யோவான் 4:4, பிள்ளைகளே நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை ஜெயித்தீர்கள்? உங்களுக்கு யார் யார் என்னென்ன நெருக்கடி தொல்லை கஷ்டம் தர்றாங்களோ அவங்களையெல்லாம் ஜெயித்தீர்கள். எப்படி ஜெயிக்க முடியுது? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்கே நம்ம இங்கே ஃபெயில் ஆயிடுறோம்னா, நெருக்கடியே வரக்கூடாது, நான் பார்க்கில் அப்படியே கூலாக நடக்கிற மாதிரியே நடக்கணும். அப்போ நெருக்கடி இருந்தால் கூட உன் கூட இருக்கிறவர் யார்? அவரால் முடியாதா? முடியாதா? அந்த பார்வை மாறும் பொழுது தான். இப்போ பேதுரு ஏசு கிறிஸ்து அலையில் மேலே நடக்கிறத நோக்கி, அப்போ நான் இறங்கி நடக்கட்டுமா, வா இறங்கி நடக்க முடிஞ்சது. காற்றலையும் கடலை கொந்தளிக்கிறத பார்த்து பயந்தானா, சரிப்பா காற்று வேணாம் கடலை வேணாம், ஒரு ஸ்மூத்தாக ஒரு இன்டோர் ஸ்விம்மிங் பூலில் நடக்க சொன்னால் நடக்க முடியுமா? அப்போது பொல்லாங்கன் என்னென்னா சில விஷயங்களை காமிச்சு, ஏன்னா அது பல் பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி, சிங்கம் கர்ஜிக்கும். உண்மையான நீங்கள் வேட்டையாடுற சிங்கம் பார்த்தீங்கன்னா கர்ஜிக்காது, நான் சிங்கம்டா அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறவங்களுக்கெல்லாம் பதுங்கி பதுங்கி போகும். எந்த இடத்துல அதோட வேட்டையை பிடிக்க முடியுமோ அங்கே தான் ஓடி பவுன்ஸ் பண்ணும். குலைக்கிற நாய் கடிக்காதுங்கிற மாதிரி அது கர்ஜிக்கிற சிங்கமாக இருந்தால் அது வேஸ்ட்டுன்னு அர்த்தம். ஸோ பொல்லாங்கன் தோற்கடிக்கப்பட்டதுனால உங்களையும் என்னையும் இப்படி ஏதாவது ஒரு ஜூ காமிச்சு நம்மளை ஏமாற்ற ட்ரை பண்ணுறது. நம்ம கொஞ்சம் அறிவு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், போடடே எனக்குள்ளே இருக்கிற பெரியவர், கரெக்டா? அப்போது இந்த நெருக்கடி தொல்லைகளை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? முடியும். அடுத்து டெம்டேஷன். இந்த நெருக்கடியும் தொல்லையும் வெளியிலேருந்து வர்றது, நம்மளுக்குள்ளே கிடையாது. இந்த டெம்டேஷன் வெளியிலேருந்து ஒருத்தவங்க டெம்ப் பண்ணலாம், இல்லை உள்ள சுய இச்சையினால் டெம்ப் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு. ஆனால் இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். வெளியிலேருந்து ஒருத்தர் உங்களை சோதிச்சா அது எக்ஸ்டர்னல், வெளியிலேருந்து சோதிக்கிறது இல்லையா. இந்த உள்ளேருந்து சோதிக்கிறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப டேஞ்சரஸ் போர்ஷன் இது தான். அடுத்த ஸ்லைட்லேயும் நான் அதே தான் கவர் பண்ணுவேன். என்னைக்கு ஒரு எண்ண ஓட்டத்தை அது என்னாலன்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ, சாத்தான் உங்கள் மூலையில் ஒரு தாட் ப்ராசஸ் போடுறான், சரிங்களா? அது உங்களோட புக் வைஸ் நீங்கள் இது வரைக்கும் சபைக்கு வந்து நீங்கள் படித்தது கேட்டது அதன்படி அது தப்பு, அது பாவம். சாத்தான் அப்படி போட்ட ஒரு விதையை உங்கள் மூலையில் போடுறான். நீங்கள் பொல்லாங்கனே, இது என்னுடைய சிந்தை கிடையாது, இது என்னோட சரீரம் கிடையாது, நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் ஒரு அருமையான விடையினால் நான் மீட்கப்பட்டவன், இது என்னுடைய தாட்டே கிடையாது, நீ என்னை சீட் பண்ண பார்க்குறேன்னு சொன்னான். இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு விளங்குறமாக சொல்லணும்னா, ஒரு அம்மா வந்து ஏண்டி நீ இது தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னால் கேட்குற அம்மா ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கும்னு நினைக்கிறீங்களா? போடி அவளே, நீ பண்ணுறது எனக்கு தெரியாதா
அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வேற யாராவது குறை சொல்கிறாங்கன்னா நம்மளால் டிஃபெண்ட் பண்ண முடியும், நம்மளால் எதிர்த்து நிற்க முடியும், அதுதான் ஸ்டாண்டர்ட். ஆனால் இது என்னுடையது, நான் தோக்கிறதுக்குனே பிறந்தவன், நான் பண்ணுறது எதுவுமே சரியாக அமையாது, எனக்கு படிக்கவே வராது, எனக்கு ஒழுங்காக வேலை பார்க்கவே முடியாது, இப்படி நான் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறீங்கல்ல, இது உண்மையாகவே உங்களுடைய ஐடென்டிட்டி கிடையாது. அப்போ ஈவன் அந்த சுய இச்சை டெம்டேஷன் சொல்கிறதே நான் என்ன சொல்வேன்னா, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவன் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்களுக்கு அது தானான இச்சை கிடையாது, பொல்லாங்கன் விதைச்ச ஒரு தாட். இதை புரிஞ்சு இது நான் இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கணும். சரி, இப்படிப்பட்ட டெம்டேஷனை, இப்படிப்பட்ட ஒரு இதை எப்படி மேற்கொள்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோமர் 6:14, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. உங்களுக்கு ஒரு சோதனை வருது, நான் விழுந்துருவேனோ, நான் பாவம் பண்ணிடுவேனோன்னு யோசிக்கிறது தான் தப்பு. இன்னைக்கு அதைத்தான் சொன்னேன், இது பண்ணுங்க இது பண்ணாதீங்கன்னு கிளியர் கட் ரூல் கிடையாது. உங்களுக்குள்ள ஆவியானவர் வழி நடத்துவார். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. நியாயப்பிரமாணம் சிலுவையிலே அறையப்பட்டது, சகலத்தையும் அவர் செய்து நிறைவேற்றி விட்டார். இன்னைக்கு அன்பின் பிரமாணம் உங்களுக்குள்ள அவர் இருந்து பேசுவார். அதனால இது தப்பு இது ரைட்டுன்னு நீங்கள் உங்களை நீங்களே குற்றம் பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பாவம் மேற்கொள்ள முடியாது. நான் பாவம் செஞ்சிருவேன் நீங்கள் யோசிக்க வேண்டாம். பாவம் உங்களை மேற்கொள்ள முடியாது. நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. இறந்த பாவத்துக்கு இறந்த நான் அதை செய்கிறது எப்படி செய்ய முடியாது? இது அழுத்தம் திருத்தமாக விளங்கணும். சோதனை என்ன சோதிச்சிட்டான், நம்ம என்ன குழந்தையா ஐஸ்கிரீம் சாக்லேட் கொடுத்து ஏமாத்திட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு? ஒரு குழந்தையெல்லாம் உங்கள் அப்பா தான் கூப்பிட்டு வர சொன்னார், இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் கொடுத்துட்டு வர சொன்னார்னு சொல்லி ஸ்கூல்லேருந்து தூக்கிட்டு போகிற வீடியோஸ்லாம் உண்டு. பொல்லாங்கன்னு நம்மளை அந்தளவுக்கு ஈஸியாக ட்ரெக் பண்ணிட முடியும். கரெக்டுங்களா? பாவம் என்னை மேற்கொள்ளாது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை. கிருபையா என்ன நான் பாவியாக இருக்கும் பொழுதே எனக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்து சும்மனாச்சுக்கல்ல, நம்மளுடைய சகலமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அப்பா அப்படின்னு கூப்பிட்டு இருந்த ஒருத்தர், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நம்மளோட பொசிஷன். இன்னைக்கு நம்ம அப்பான்னு கூப்பிடுற எப்படி முடியும் அப்படின்னா, அவர் நம்மளுடைய இடத்தை எடுத்து நம்ம செய்த சகலம் அவர் மேலே சுமத்தப்பட்டு அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் சிந்தினார், அவர் உயிர் தெரிந்தார், ஜெயமா வந்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் நியாயப்பிரமாணத்தினால கட்டப்பட்டவர்கள் அல்ல. பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது, எந்த டெம்டேஷனும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. விளங்குதுங்களா? அடுத்து இந்த கடைசி இந்த இதுதான் ரொம்ப பெக்கூலியர். இதில் பார்ஷியலாக நான் ஏற்கனவே சொன்னேன். அக்யூசர், இந்த இந்த சாட்டன் அப்படின்னா மீனிங் என்னன்னா குற்றம் பிடிக்கிறவன், அக்யூசர். இவனுக்கு எப்படி நீங்கள் பண்ணலாம், இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு போய் தேவன்கிட்ட மட்டும் இல்லை உங்கள்கிட்டே சொல்கிறவன், இந்த பாவங்கள்லாம் தேவன் மன்னிச்சிருப்பார் நினைக்கிறியா? யூஸ்வலாக நீ ஒரு காலத்தில் பாவியாக இருந்த, ஓகே, ஏசு கிறிஸ்து ஆண்டவர் வச்சுறான் ஏற்றுக்கிட்ட, ஓகே, ஞானஸ்நானம் பெற்ற, ஓகே, அப்போ உன் பாவம்லாம் மன்னிக்கப்பட்டதில்ல. அதுக்கப்புறம் நீ பாவமே பண்ணாமல் இருக்கணும்ல, பார் அங்கே அன்னைக்கு விழுந்த, ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். இந்த பாவம் மன்னிக்கப்படாத பாவத்தின் கேட்டகரியில் இருக்குது, ஆண்டவர் உன்னை மன்னிக்க மாட்டார். இன்னும் ஒரு லெவல் மேலே போனால் நீதிமான்களுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். இப்போ நான் வாங்குகிற அடி நான் பண்ண பாவத்துக்காக ஆண்டவர் அடிக்கிற அடி, இப்படி நம்மளே ஒத்துக்கிட்டதான் உண்டு. நீதிமானாகிய எனக்கு பூமியிலே சரி கட்டப்பட்டது 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நான் அவர் சுமந்தது, நான் பிறந்ததுலேருந்து நான் பேப்டிசம் எடுத்த வரைக்குமா, என்னுடைய தாயின் கருள் உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்ட தேவனுக்கு என்னுடைய லைஃப் ஸ்பேன் தெரியாதா? ஃபுல்லாக நான் பண்ணுற ஏதாவது அவர் ஆச்சரியப்படுத்த முடியுமா? ஆனால் இந்த பொல்லாங்கன் குற்றம் பிடிக்கிறவன் அக்யூசர் மட்டும் இல்லை,
ஹீஸ் அ டிசீவர், ஏமாத்துறவன். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாமாக இருக்கிறவன். இதை உங்கள் மேலேயே நான் நம்ம மேலேயே சுமத்தி, ஆமாம் நான் பண்ண பாவம், இந்த கஷ்டம் நீ பட்டுட்ருக்கியா, நீ முன்னாடி நல்லா நீயே ஆராய்ந்து பாரு, நீ ஏதாவது பாவம் பண்ணியிருப்ப, அதனால தான் இந்த கஷ்டப்படுற, அந்த பாவத்தை உன்னை விட்டு விளக்கு. சொல்கிறது ஈஸி, சரிங்களா? சொல்கிறது ஈஸி, யாருனாலும் சொல்ல முடியும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், இது பைபிளில் இருந்தால் சொல்லப்படுறது. உலகத்தரமாக யாருனாலும் சொல்லிட முடியும். நல்லது செஞ்சால் உனக்கு பலன், ஒழுங்காக படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம். இப்படி சும்மா இருந்தால் எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் பைபிள் படித்து ஆவியானவர் வசனத்தை வெளிப்படுத்தி நம்மளுக்கு தெரிய வேண்டிய காரியம் கிடையாது. இதை ஈஸியாக யாருனாலும் சொல்லிட முடியும். இந்த அக்யூசரும் இந்த குற்றம் பிடிக்கிறவனும் நம்மளை ஏமாத்துறவனும் எப்படி இருக்கான், அதுக்கு நம்ம சைடு யார் இருக்கான்னு பாருங்க. 1 யோவான் 1:7, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எந்த பாவத்தை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும்? அதெல்லாம் பெரிய கேட்டகிரிப்பா, இந்த கேட்டகிரி பாவத்தை தான். இந்த காலம் வரைக்கும் தான், இந்த காலம் கிடையாது. எந்த கேட்டகிரி, எந்த டைம்லைன்? நம்மளுக்கு ஒரு டைம்லைன் இருக்குது, நேற்று இன்று நாளை. அவர் he lives beyond time. அவருக்கு அப்படி கிடையாது. he lives outside timeline. அவர் பார்த்தது உங்களுடைய முழு வாழ்க்கை, உங்களுடைய சகல பாவமும் ஆல்ரெடி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிச்சிருச்சு. இன்னைக்கு அவன் ஆண்டவர்கிட்ட போய் குற்றம் சொல்ல முடியாது. அதனால் அவன் என்னதான் வந்து பண்ணுவான், உங்கள்கிட்ட உங்கள் சிந்தனையில் குற்றம், நீ பண்ணது தப்பு. நம்மளுக்கு தெரியணும், நான் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய சகல பாவத்தையும் சுத்திகரிச்சிருச்சு. நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு உங்களால் பேச முடியணும். 1. 2வது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பாவத்துக்கு மரித்த நம்ம அதில் பிழைத்திருப்பது எப்படி? நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழே இல்லை, கிருபையின் கீழே இருக்கனால பாவம் நம்மளே மேற்கொள்ள முடியாது. தெரியாமல் தவறி விழுந்துட்டேன், மறுபடியும் பாவம் செய்ய சொல்கிறேன்னா இல்லை, தெரியாமல் தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விழமாட்டோம், சரிங்களா? யாராவது விழுந்திருந்தா அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்து காமிக்க வந்தது. திஸ் இஸ் நாட் அ ஃப்ரீ சிட் டு கோ அண்ட் சின், சரிங்களா? 1 யோவான் 2:1-2, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்காகவும் யார் பேசுகிறதாங்க? அப்போது செஞ்சா, தெரியாமல் தவறி விழுந்துட்டா, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பரிந்து பேசுகிறது மட்டும் இல்லை, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. இன்னைக்கு அதனால தான் பொல்லாங்கன் நம்மளை எந்த வழியில் ஏமாற்ற வந்தாலும் நம்மளுக்கு தெரியணும், நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை, அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிச்சிருச்சு. அவர் ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் மன்னிக்க முடியாதபடி ஏதாவது நம்ம பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு விளங்கலை, அது அப்படி எதுவும் இருக்க முடியாது. சகலத்தையும் செய்து அவர் முடித்து விட்டார். முடிச்சனால தான் எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னார். எல்லாம் முடிந்ததுன்னு சொன்னனால, முடிஞ்சனால தான் இன்றைக்கி அவரால் உட்காந்துருக்க முடியுது. அன்னைக்கு ஆசாரியன் உட்கார்றதுக்கு நீங்கள் அந்த டெபர்நாக்கிள் போய் பாருங்கள், அந்த டென்ட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேர்னு ஒன்று இருக்காது. கை கழுவுறதுக்கு ஒரு வெங்கல கிண்ணம் இருக்கும், ஷோ பிரெட் இருக்கும், மனோரா இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும், உள்ள ஹோலி ஆஃப் ஹோலிஸில் பல பொருட்கள் இருக்கும். உட்கார்றதுக்கான சேர்னு ஒரு ஐட்டம் கிடையவே கிடையாது. ஏன்னா நாள்தோறும் வருஷந்தோறும் பாவ மூடுதல், அதை மறைக்கிறதுக்கான காரியத்தை பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி அப்படி இல்லை. அவருடைய ஒரே பலி நம்முடைய சகல பாவத்தையும் சுத்திகரிச்சிருச்சுங்கிறனால தான் இந்த ஒர்க் இஸ் கம்ப்ளீட், அவரால் உட்கார முடியுது. இல்லைன்னா அவரால் உட்கார முடியாது. டாஸ்க்கு கம்ப்ளீட்டட் இல்லைன்னா ஹீ கேனாட் ரிலாக்ஸ், ஹீ கேனாட் சிட் அட் த ரைட் ஹேண்ட். கரெக்டுங்களா? இன்றைக்கி பொல்லாங்கன் உங்களையும் என்னையும் குற்றப்படுத்த விடாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, சரிங்களா? இது எதுவுமே விளங்கலையா? இப்போ சொன்ன எதுவுமே விளங்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா,
இந்த பிலிப்பியர் 1:5 மட்டும் பிடிச்சிக்கோங்க. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதாவது நம்ம ஆண்டவரை கண்டுபிடிச்சோமா? காணாமல் போன ஆட்டுக்குட்டி அதுவாக மெய்ப்பனை தேடி வந்துச்சா? 99 ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு மெய்ப்பன் அந்த ஒரு ஆட்டுக்குட்டியை போய் தேடி பிடிக்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியை தூக்குறான். டப்புன்னு 4 அடி போடல. பாரு, ஒன்னால் 99 விட்டுட்டு ஒன்றை தேடி வர வேண்டியது இருக்குது. எனக்கு இருக்க வேலையை கூட எக்ஸ்ட்ரா வேலை கொடுத்துட்டேன். இல்லை, அதை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு வர்றான். அந்த ஆட்டுக்குட்டி பண்ண ஒன்று தோளில் தூக்கி போடும்போது ஜம்முன்னு உட்காந்துட்டு சம்மதிச்சு வர வேண்டியதுதான். அவ்வளோதான். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை கண்டுபிடிக்கலை. அவர் உங்களை கிட்டி சேர்ந்து நீ என் பிள்ளை வா என்கிட்ட வான்னு கிட்டி சேர்த்துருக்கார். அப்படி அவர் உங்கள்கிட்ட நற்கிரியை தொடங்கினவர் ஏசு கிறிஸ்து மறுபடியும் வர்ற வரைக்கும் அந்த நற்கிரியை யார் தொடர பண்ணுவாராம்? நீங்கள் தொடர பண்ண தேவையில்லாம், அவர் தொடர பண்ணுவாராம். உங்கள் சால்வேஷன், உங்கள் ரட்சிப்பு, உங்களுடைய நன்னடத்தை, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு நாள் எப்படி இருக்கணுங்கிறது, ஒரு குழந்தை ஒரு இடத்துலேருந்து ஓடுறது போகுதுன்னா அப்பாவோட விரலை பிடிச்சி நடக்கும். ஜம்ப் பண்ணி நடந்துட்டு போகும். அப்பா கேர்ஃபுல்லாக போயிட்டுருப்பார். குழந்தைக்கு ஒரு கவலையும் இருக்காது. அப்பாவோட ஆள் காட்டி விரலை பிடிச்சிக்கிட்டு அது பேசாமல் சந்தோஷமாக வேடிக்கை பார்த்துடும். வீட்டுக்கு வந்தவரை எங்கே போனீங்கன்னா அதுக்கு தெரியாது. அங்கே போனோம் அப்படி போனோம், வாங்கி சாப்பிட்டோம், திருப்பி வந்தோம். இன்றைக்கும் நம்மளா நான் இது செஞ்சேன் அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அவர் பார்த்துப்பார். தொடங்கினவர் முடிவு பரியந்தம் என்னை பார்த்துப்பார். ஏமாறாமல் இருக்கணும், சரிங்களா? அதுதான் இந்த வசனத்தின் வெளிச்சம் நம்மளுக்கு தருது. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சிம்பிள். அப்பா நீங்கள் உங்கள் வழியை நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி நீங்கள் வர்றீங்கன்னா இன்றைக்கான சகலத்தையும் பார்த்து பாதையை நேர்த்தியாக வச்சுருக்க தேவன். என்ன பிரச்சனை? நம்மளா எடுத்து நம்ம மனசு நம்மளை குற்றம் பண்ணி அது யார் அவன் போடுற தாட்டை எடுத்துக்கிட்டு இது நான் தான் அப்படின்னு கஷ்டப்படாமல் ஆண்டவர் பிள்ளையா சந்தோஷமாக ஜெயமாக அடுத்து அவரெல்லாம் பார்ப்பார். சந்தோஷமாக வாழ முடியும், சரிங்களா? பி பிளஸ்ட்.